Welcome to the lecture series, Induction and Synchronous Machines. நீங்கள் பார்க்க போகிற லெக்சர் வந்து வீடியோ 5. நீங்கள் பார்க்க போகிற ஸ்டாண்ட் ஸ்டில் கண்டிஷன் ஆஃப் 3-phase இண்டக்ஷன் மோட்டார். ஸ்டாண்ட் ஸ்டில் கண்டிஷனுங்கிறது வந்து ரோட்டார் வந்து லைக் அந்த டைமில் சுத்தாமல் இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரெண்டு கண்டிஷன் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் ஒன்று வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் கண்டிஷன் இதுக்கப்புறம் ரொட்டேட்டிங் கண்டிஷன். இதை பேஸ் பண்ணி அதோட டார்க் டெவலப் டியூரிங் ஸ்டார்டிங் டார்க் பார்ப்போம். அங்கே டார்க் டெவலப் டியூரிங் ரன்னிங்னு பார்ப்போம். இதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அது சிம்பிளாக வந்து ஒரே வீடியோவில் எப்படி போகணும்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ இப்போ ஸ்டாண்ட் ஸ்டில் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன், ரொட்டேட்டிங் ஆகான்னு சொல்லியிருக்கேன். எது ரொட்டேட் ஆகும்? ரோட்டர் ரொட்டேட் ஆகும். அப்போ ரோட்டர் ரொட்டேட் ஆகாது. அப்போ ரொட்டேட் ஆகாது நம்ம ஸ்லிப்போட ஃபார்முலா, ஸ்லிப் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? NS மைனஸ் NR. அப்போ என்ன 0, எனக்கு வந்து வெறும் NS தான். அப்போ எனக்கு வந்து 3-phase சப்ளை கொடுக்குறோம். 3-phase சப்ளை வந்து எனக்கு இங்கே டெர்மினல் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் RYBன்னு. அப்போ எனக்கு வந்து சப்ளை கொடுக்குறப்போ ஸ்டேட்டாக ரொட்டேட் ஆகுது. நான் ஸ்டேட்டாக வந்து ஒரு செகண்டில் வந்து நார்த் போல் சவுத் போல் கிரியேட் பண்ண போகுது. அப்போ உள்ள இருக்க ரோட்டார் கண்டக்டர்ஸ் பார்க்குறோம். உள்ள இருக்க ரோட்டார் கண்டக்டர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்டர்ஸ்க்கு நம்ம அசூம் பண்ணிக்கலாம். இப்போ நார்த் போலுக்கு உள்ள இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து என்ன டைரக்ஷனில் வந்து எனக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னா, ஆல் தி கண்டக்டர்ஸ் அந்த நார்த் போல் வித் தி EMF இன்டியூஸ்ட் இந்த அவுட்வர்ட் டைரக்ஷன். அவுட்வர்ட் டைரக்ஷன் எனக்கு வெளியே வந்து லைக் இப்படி வெளியே கிரியேட் பண்ணுது இது. அண்ட் அதே மாதிரி கீழே இருக்க சவுத் போல்னு சொல்றாங்கன்னா, ஆல் தி கண்டக்டர்ஸ் அந்த தி சவுத் போல் கெட் தேர் EMF இன்டியூஸ்ட் இந்த இன்வர்ட் டைரக்ஷன். இன்வர்ட் டைரக்ஷன்னா உள்ள அதான் இங்கே நமக்கு கொடுத்துருக்கோம். ரெண்டும் சேம் டயக்ராம் தான். லைக் நார்த்துக்கு வந்து அவுட்வர்டும் சவுத்துக்கு வந்து இன்வர்டும் கொடுத்துருக்கோம். இதை நம்ம வந்து 4 ரீதியாக செட் பண்ணியிருக்கோம். ஒன்று A, இது B, இது C, இது D கிளாக் வைஸ் டைரக்ஷனில். இது நம்ம அட் இன்ஸ்டன்ட்டாக பார்க்குறோம். ஸோ நம்ம இது பெருசாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இதை பேஸ் பண்ணி இப்போ வந்து சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு வந்து கரண்ட்டோட ஃபார்முலாவும் காஸ் தீட்டா அதாவது இம்பிடன்ஸ் ஆங்கிளோட ஃபார்முலாவும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ E2ங்கிறது EMF இன்டியூஸ் வித் ரோட்டார் சைட், அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ளக்ஸ் இன்டூ NS மைனஸ் NR. என்ன நான் அதிகம் சொல்லிட்டேன். ஸோ E2 வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 5 × NS. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இதில் வந்து நம்ம வந்து F2 வந்து சப்ளை ஃப்ரீக்வன்சி வந்து FS. F2வும் FSவும் சேம்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் 3 இருக்குது. ஒன்று வந்து R2, இது X2, இது Z2. R2ங்கிறது ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ். ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெண்டாக இருக்குது. ஒன்று வந்து ஸ்லிப்பரிங் ஒன்று இருக்குது, இன்னொன்று ஸ்குரில் கேஜ் ஒன்று இருக்குது. நம்ம என்ன பார்த்தோம், ஸ்குரில் கேஜில் வந்து எல்லாமே கண்டக்டர் ஷார்ட் ஆகிருக்கும். அப்போ அங்கே இருக்கிறது ஒரே ரெசிஸ்டன்ஸ் தான், அது வந்து ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் R2 மட்டும்தான். பட் ஸ்லிப்பரிங் இண்டக்ஷன் மட்டும் இருக்குது. என்ன ஒன்றே அட்வான்டேஜ்னா, அங்கே வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதை நம்ம வந்து Rன்னு டினோட் பண்ணுறோம். இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்லிப்பரிங் இண்டக்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம R2 நம்ம ஜென்ரலாக டினோட் பண்ணிக்கிறோம். RR + RE தான் வந்து நமக்கு ஸ்லிப்பரிங் இண்டக்ஷன் மோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ். இது வந்து X2வோட ஃபார்முலா 2πfL. அது 2πf2. நம்ம F2 நம்ம வந்து FSன்னு வச்சுக்கலாம், இல்லை F கூட போட்டுக்கலாம். அப்போ 2πfS × L. இது வந்து Z2ங்கிறது வந்து டோட்டல் இம்பிடன்ஸ் R2 + jXL. ஸோ நமக்கு வந்து எனக்கு Z2 மட்டும் என்னன்னா, எனக்கு வந்து நம்ம √R2² + X2² அப்படின்னு போடணும். அண்ட் இதை பேஸ் பண்ணி நான் வந்து இங்கே வந்து இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிளில் உங்களுக்கே தெரியும் θ2 இருக்குது. θ2ங்கிறது இம்பிடன்ஸ் ஆங்கிள். இப்போ θ2வோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா tan θ2 போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ் கிடைக்கும். ஆப்போசிட் என்னது? X2/R2. அது இன்வெர்ஸ் எனக்கு ஆப்போசிட் போச்சுன்னா tan இன்வெர்ஸ் ஆயிரும் X2/R2. இதான் வந்து θ2க்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து I2க்கான ஃபார்முலா. I2 வந்து E2/Z2 டோட்டல் இம்பிடன்ஸ். சப்ஸ்டிட் பண்ணும்போது E2/Z2, E2 வந்து 0 அண்ட் Z2 வந்து +θ2. +θ2 மேலே போச்சுன்னா -θ2. இப்போ மாடலஸ் ஆஃப் E2/மாடலஸ் ஆஃப் Z2 வந்து மாடலஸ் ஆஃப் I2. அப்போ I2 = மாடலஸ் ஆஃப் I2 ஆங்கிள் ஆஃப் -θ2. அப்போ இன்டியூஸ் ஆகிற கரண்ட் வந்து என்ன ஆகுது, நெகட்டிவ் அப்படின்னா லேக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ I2வோட வேல்யூ வந்து E2 இங்கே Z2 தான் வந்து டேரக்டாக √R2² + X2² போட்டுக்கலாம். இதே தான் cos θ2க்கும். cos θ2க்கு என்ன ஃபார்முலானா, cos θ என்ன அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அட்ஜசன்ட் என்ன R2/ஆப்போசிட் Z2. Z2க்கு நம்ம திரும்பி இந்த வேல்யூ பண்ணிக்கலாம், R2² + X2². இதான் வந்து ரெண்டு இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன். இது நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு ஈக்குவேஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டார்க் டியூரிங் ஸ்டாண்ட் ஸ்டில் கண்டிஷன் நான் இப்போ வந்து நெக்ஸ்ட் சொல்லுவேன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர், டார்க் டியூரிங் ஸ்டாண்டிங் கண்டிஷன். அதே மாதிரி மேக்ஸிமம் டார்க் அண்டு மேக்ஸிமம் டார்க் நம்ம வந்து என்ன கண்டிஷன்ஸில் வருது அண்ட் அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எந்த பேராமீட்டர் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் கண்டிஷனோட கரண்ட் அண்ட் காஸ் தீட்டா, அது பவர் ஃபேக்டர், அது இம்பிடன்ஸ் ஆங்கிள், பவர் ஃபேக்டர் இல்லை இம்பிடன்ஸ் ஆங்கிள், நம்மளோட வேல்யூஸ் பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாண்ட் ஸ்டில் கண்டிஷனில் டார்க் டெவலப்டு. அப்போ ஸ்டார்டிங் டார்க்கு நம்ம சொல்லுவாங்க. அப்போ ஸ்டார்டிங் டார்க்கோட வேல்யூ என்ன பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் டார்க்கோட வேல்யூ வந்து என்ன பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம்னா, இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி. இந்த டயக்ராம் நான் சொல்லியிருக்கேன். அட் இன்ஸ்டன்ட் வந்து எனக்கு ஸ்டேட்டால் வந்து நார்த் அண்ட் சவுத் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நார்த்தில் வந்து இன்வர்டும், அதாவது நார்த்தில் வந்து அவுட்டோட எனக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சவுத்தில் வந்து இன்னோடும் எனக்கு வந்து EMF ஆக்ட் ஆகுது. அப்போ உள்ள இருக்க ரோட்டார் கண்டக்டர்ஸ் அட் இன்ஸ்டன்ட் பார்க்கும்போது, இப்போ வந்து ஏக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்வர்ட், அப்போ அது கிளாக் வைஸ். பியில் வந்து இன்வர்டு தான், கிளாக் வைஸ் தான்.
பட் இன்டியூஸ் ஆகிற கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். அதனால் இது வந்து நம்ம டேரக்ஷன் வந்து இப்படி போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் சீக்கு வந்து கிளாக் வைஸ் சேம் டேரக்ஷன் நம்ம வந்து டேரெக்டாக போட்டுடலாம். அண்ட் டி வந்து ஆன்டி கிளாக் வைஸ், அதனால் நம்ம வந்து உள்ளே போட்டிருக்கோம். இதை பேஸ் பண்ணி பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்லிப் பண்ணியிருக்கோம். ஏவும் சியும் பாசிட்டிவ், பி ஒன்றையும் நெகட்டிவ், அப்போ நம்ம ஸ்லிப் பண்ணிட்டோம். இது வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு பிஐஓ ஜென்ரல் ஃபார்ம் நம்ம 12th புக்கில் வந்து படிச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து டார்க் டெவலப் இதான் மெயின் பேராமீட்டர், இதான் கேட்பாங்க எக்ஸாமில். ஸோ டார்க் டெவலப் பண்ண ஃபார்முலா வந்து டார்க் டெவலப் பண்ணது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ளக்ஸ், ரேட் ஆஃப் சென்டர் ஃப்ளக்ஸ். அது வந்து இன்டூ I2 ஸ்டாண்ட்ஸ்டில் கண்டிஷனில் இருக்கிற கரண்ட், அதே மாதிரி காஸ் தீட்டா 2 இன்ஃபுளுன்ஸ் ஆங்கிள் காஸ் தீட்டா 2 ஜென்ரல் ஃபார்ம். இப்போ நம்ம வந்து இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனில் வந்து நம்ம தூக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண போகிறோம், அதான் சிடி. இந்த சிடியும் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஸ்டாண்ட் ஸ்டில் கண்டிஷனில் பார்க்க போகிறோம். ஸ்டாண்ட் ஸ்டில் கண்டிஷனுங்கிறது ஸ்டார்டிங் டார்க்னால நம்ம டவு டி எஸ்ன்னு போட்டிருக்கோம். எஸ்ன்னா ஸ்டார்டிங், சிடி 5 நம்ம டேரெக்டாக போட்டாச்சு. I2க்கும் காஸ் தீட்டா 2க்கும் அங்கே இருக்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கோம். அப்போ E2 இது வந்து I2க்கு, இது வந்து காஸ் தீட்டா 2க்கு. இப்போ கீழே இருக்க ஸ்கொயர் டேர்ம்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட் டேர்ம்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆயிரும், ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். சேம் ஃபார்முலா CT 5E2 R2 டிவைட் பை R2 ஸ்கொயர் ப்ளஸ் X2 ஸ்கொயர். இதான் வந்து டார்க் டெவலப்டு டியூரிங் ஸ்டார்டிங். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டார்க் டெவலப்டு டியூரிங் ஸ்டார்டிங்கில் மேக்ஸிமம் கண்டிஷன் எப்போ அட்டைன் பண்ணுங்கிற ஃபார்முலா இங்கே டெரைவ் பண்ணுறேன் பாருங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் கண்டிஷன் நம்ம வந்து டார்க்கோட ஈக்குவேஷன் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் டார்க் அட் ஸ்டார்டிங் கண்டிஷன். அதான் நம்ம TDS மேக்ஸிமம் நீங்கள் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இங்கே பார்த்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CT 5E2 R2 by R2 ஸ்கொயர் ப்ளஸ் X2 ஸ்கொயர். இதில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ஸ் எதுனா CT 5E2 R2 சாரி X2 இது எல்லாமே கான்ஸ்டன்ஸ். இந்த R2 மட்டும் தான் வேரியபிள். ஸோ இந்த R2 நம்ம எப்படி வேரி பண்ணுறோமோ அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஈக்குவல் டு 0 பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் கண்டிஷன் கிடைக்கும். அதை நான் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதே ஈக்குவேஷன் எனக்கு வந்து அதான் மேக்ஸிமம் டார்க். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த ஃப்ளக்ஸ் இருக்கிறது, இந்த ஃப்ளக்ஸ் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு சப்ளை வோல்டேஜ். அதே தான் இங்கே இருக்கிற இன்டியூசர் E2. இது எப்போனா நம்ம வந்து லாபத்தை நெக்லெக்ட் பண்ணும்போது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த நம்ம சப்ளை கொடுக்குறோம்ல, இது வந்து ரேட்டோட கம்மியாக கொடுக்குறோம், அது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம டார்க் டெவலப்மெண்ட் அதே ஃபார்முலா தான். அதில் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 5U E2 பதிலாக நான் வந்து U1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ U ஸ்கொயர் R2 ஸ்கொயர் ப்ளஸ் X2 ஸ்கொயர். இப்போ என்ன சொன்னேன், நான் வந்து டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு R2 ஈக்குவல் டு 0 பண்ணுறேன். இந்த ஈக்குவேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, மேலே ஆட்டோ இருக்கு, கீழே ஆட்டோ இருக்கு. அப்போ U/V மெத்தட். U/V ஃபார்முலா என்ன, VU dash minus UV dash by V ஸ்கொயர். சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே கிடைக்குது ஒரு டேர்ம். அதில் இங்கே டேர்ம் நான் 0 பிக் பண்ணால் 0 ஆயிடும். உள்ள நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் மைனஸ் இது சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ இங்கே இருக்கிற -2 R டைம்ஸ் இது 1 டைம், அப்போ எனக்கு வந்து மைனஸ் டைம்ஸ் கிடைக்கும். அந்த மைனஸ் நான் இங்கே ரைட் சைட் கொண்டு போனால் எனக்கு வந்து இங்கே கிடைக்குது. அண்ட் இந்த டேர்ம் லெஃப்ட் சைடு பழைய அப்படியே இருக்கேன். இப்போ இது வந்து CT 5E2 காமன் ஆகி கேன்சல் பண்ணிக்கிறேன். R2 ஸ்கொயர் ப்ளஸ் X2 ஸ்கொயர் கிடைக்குது. ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டா R2 ஈக்குவல் டு X2. இதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதான் வந்து மேக்ஸிமம் கண்டிஷனுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இதான் பிரைமரி கண்டிஷன். அப்போ R2 ஈக்குவல் டு X2. இந்த R2 ஈக்குவல் டு X2 35 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன். R2 பதில் X2 போடுறேன். அதே மாதிரி இங்கே X2 போடுறேன். அப்போ X2 ஸ்கொயர் ஆட் ஆகும். அப்போ 2 டைம்ஸ் X2 ஸ்கொயர் மேலே X2 ஸ்கொயர். மேலே இருக்கிற X2வும் கீழே இருக்கிற ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு இங்கே கிடைக்கிற டேர்ம் தான் CT 5E2 by 2 டைம்ஸ் X2 கிடைக்குது. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம U1 இங்கே ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 5 வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு U1. அதே தான் நான் இங்கே சொன்னேன், E2 வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு U1 சொல்லிட்டேன். அப்போ இது ரெண்டுத்தையும் நான் இங்கே ஈக்குவேட் பண்ணும்போது TDS ஈக்குவல் டு CT1 U1 ஸ்கொயர். இங்கே இருக்கிற E2 பதிலாக E2 அண்ட் 5 பதில் நான் போடுறேன், U1 ஸ்கொயர் போடுறேன், R2 டிவைட் பை R2 ஸ்கொயர் ப்ளஸ் X2 ஸ்கொயர். இது வந்து நான் இங்கேருந்தே போட்டிருக்கேன். நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணல, R2 ஈக்குவல் டு X2. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, CT1 U1 ஸ்கொயர் பை 2 டைம்ஸ் X2 கிடைக்குது. இதான் வந்து டார்க் டெவலப் டியூரிங் ஸ்டார்டிங் கண்டிஷனில் மேக்ஸிமம் டார்க். இதான் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் கண்டிஷனோட டார்க் அண்ட் கரண்ட் அண்ட் மேக்ஸிமம் கண்டிஷன் எல்லாம் பார்த்தாச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம பார்த்தது இம்பிடன்ஸ் ஆங்கிளும் பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.